வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 செய்தி. முதல் செய்தி, தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு. டெஃபினட்டாக திமுக காரங்க தான் இந்த போஸ்டரை ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு பாஜக 100% சொல்கிறாங்க. ஒரு பழைய ட்ரெயின், அந்த ட்ரெயினில் என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தொங்கிட்டு வர மாதிரியான ஒரு போஸ்டரை பேரே குறிப்பிடாமல் திமுகவினர் ஒட்டினாங்கல்ல. அதே வரிசையில் இப்போ 2026 பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிய நிதி அப்படின்னு போட்டு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. முன்னாடி ஒட்டிய போஸ்டர் மாதிரியே இந்த போஸ்டர்லையும் யாருடைய பேரும் குறிப்பிடப்படலை. அந்த போஸ்டரை அடித்த அந்த பிரிண்டிங் நிறுவனத்துடைய பேரு கூட அச்சிடப்படலை. இப்போ இந்த விவகாரத்தில் பாஜகவினர் அண்ணாமலை 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. அண்ணாமலை என்ன சொன்னார்? பொது கழிவறையில் தங்களை பிடிக்காதவங்க பேரை கரித்துண்டால் எழுதி அவங்கள திட்டுவாங்கள்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நள்ளிரவு 2-3 மணிக்கு யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு மூஞ்சியெல்லாம் மூடிட்டு போய் பொது கழிவறையில் கரித்துண்டில் எழுதிக்கிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக திமுக மாறிடுச்சு. பொது கழிவறையில் யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடிட்டு கரித்துண்டால் எழுதுறதுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் பேரே போடாமல் போஸ்டர் அடிக்கிறது திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை 2-3 நாளைக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணார். அந்த வீடியோவை இப்போ பாஜக ஷேர் பண்ணி பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. சில பாஜகவினர் இன்னும் சில பதிவுகளை ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா, போஸ்டரில் முட்டையை அச்சடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசு பள்ளிகளில் சத்துணவில் போடக்கூடிய முட்டை குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பகுதிகளில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. அடிக்கடி நடக்குது தமிழகத்தில். அதை சால்வ் பண்ணுங்க, அதுதான் முக்கியம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. கவர்னர் தரப்புக்கு சரியான செக் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக சார்பு மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிருக்காங்க. வழக்கு பின்னணி என்ன தெரியுமா? துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறையை ஹைகோர்ட்டு ரத்து பண்ணியிருந்தாங்க, தடை பண்ணியிருந்தாங்க. மாநில அரசே நியமிக்கக்கூடாது, கவர்னர் தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இந்த கேஸில் தான் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டு கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. அப்படியா? ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு தடை விதிச்சிட்டாங்களா, ரத்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது சமாச்சாரமே வேற. சுப்ரீம் கோர்ட்டு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கல. மறுபடியும் ஹைகோர்ட்டு இந்த கேஸை முதல்ல இருந்து விசாரிங்க, இரு தரப்பு வாதங்களையும் சரியாக கேட்டு முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, 6 வாரத்துக்குள்ளே கேஸை முடிங்க, இந்த 6 வாரத்துக்கு உட்பட்ட காலத்தில் புதிய துணைவேந்தர்கள் யாரும் நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. எந்த தரப்புக்கும் இது பாசிட்டிவான நியூஸ் கிடையாது. முதல்ல இருந்து ஹைகோர்ட்டு விசாரிங்க, 6 வாரத்துக்குள்ளே கேஸை முடிங்க, அந்த 6 வாரத்துக்கு இடையில புதிய துணைவேந்தர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே தவிர, துணைவேந்தர்களை அரசே நியமிக்க ஹைகோர்ட்டு தடை விதித்ததை சுப்ரீம் கோர்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வாதம் முற்றிலும் தவறான வாதம் அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.